இளைஞர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். நீங்கள் கொடுக்குற அன்பும் ஆதரவும் இதுதான் என்ன இவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு வெல்விஷராக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இன்னைக்கு கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த இளம பருவத்தில் நீ ஒரு சக்ஸஸை நோக்கி போயிட்டுருப்ப, வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நோக்கி போயிட்டுருப்ப. காலையில் எழுந்துக்கும் போது நான் எப்படியாவது இந்த டேவை ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே டெசிஷன் எடுத்து உன்னோட டேவை ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் நிறைய நேரங்களில் உன்னால் அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியறதில்ல. ஏதோ ஒரு விஷயத்தில் சோர்ந்துடுற, ஏதோ ஒரு விஷயத்தில் உடஞ்சிடுற, ஏதோ ஒரு விஷயத்தில் காணாத போயிடுற. என்னன்னு கொஞ்சம் உத்து பார்த்தேன் அப்படின்னா, சில எண்ணங்கள், சில தாட்ஸ் என்ன பண்ணுது, உன்னோட லைஃப்பில் விஷத்தை கலக்குது. சில தாட்ஸ் ஆஃப் த பீப்புள், எந்த பீப்புள் உன்னை வளரவே விடாத சில மனிதர்களை நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சி சீரியஸாக அவங்கள பற்றி யோசிச்சுட்டு இருக்கல, அந்த தாட்ஸ் உன்னை வளர விடாத பண்ணுது. சில ஃப்ரெண்ட்ஸு, நீ ப்ரொடக்டிவாக இல்லாத சில நண்பர்கள் கூட பழகியிருப்ப, அவங்க கூட சில ஆக்ஷன்ஸு, சில இமோஷன்ஸு, அது உன்னை ப்ரொடக்டிவாக இல்லாத பண்ணுது. சில ஹேபிட்ஸு, நீ ரொம்ப சர்வசாதாரணமாக என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸ்டார்ட் பண்ண சில ஹேபிட்ஸ் உன்னோட லைஃப்பில் உன்னை அடுத்த கட்டத்துக்கு நகரவே விடாத பண்ணுது. சில உடல்நல பிரச்சனை, உன்னோட உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகளை யோசிச்சு அது உன்னோட மனசோர்வு அதிகமாக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை ஒன்று தான். பீப்புள் பற்றியோ இல்லை இன்சிடென்ட்ஸ் பற்றியோ இல்லை உனக்குள்ளே இருக்கிற சில பிஹேவியரல் பேட்டர்ன்ஸை பற்றியோ அதிகம் யோசிக்கிறதால எந்த நன்மைகளும் வரப்போகிறது இல்லை. இந்த ஜென்மத்தில், இந்த லைஃப்பில் எந்தெந்த விஷயம்லாம் உன்னை ஈதர் ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலாவோ உன்னை வீக் ஆக்குதோ, இன்னும் தெளிவாக தமிழில் சொல்கிறேன், உன்னோட உடல் சார்ந்த விஷயத்தில் உன்னை வீக் ஆக்குற விஷயங்களாக இருக்கலாம், இல்லை உன்னோட தாட் ப்ராசஸில் மென்டலாக உன்னை வீக் ஆகிற சில இமோஷன்ஸோ விஷயங்களோ இருக்கலாம். இதை எல்லாமே உன்னோட லைஃப்பில் உனக்காக உன்னை அழிக்கிறதுக்காக காத்துட்ருக்கிற விஷம். The most biggest poison are those things which are making you either physically weak or mentally weak. எந்த விஷயங்கள், எந்த அனுபவங்கள், எந்த இன்சிடென்ட், எந்த சம்பவங்கள் உன்னை ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ வீக் ஆக்குதோ, அந்த விஷயம் உன்னை அழிக்க வந்த விஷயம், அது உன்னோட விஷம். இந்த விஷத்தை எவன் ஒருத்தன் தூக்கி போட தெரிஞ்சுக்கிறானோ அவன் தான் பெரிய சாதனையாளராக மாறுறான். விஷத்தை எங்கே அடக்கணும்? விஷம் இல்லாத மனுஷன் எங்கேயா இருக்கானா? தாட்ஸ் இல்லாத மனுஷன் எங்கே இருக்கானா? நெகட்டிவ்ஸ் இல்லாத மனுஷன் எங்கேயா இருக்காங்களா? டெஃபினெட்லி நெகட்டிவ் இருக்கலாம், டாக்ஸிக்கான விஷயங்கள் இருக்கலாம், லைஃப்பில் பாய்சன்ஸ் விஷயமா இருக்கலாம், தாட்ஸில் பாய்சன் வரலாம். உன்னோட லைஃபே என்னடா இது, எல்லாருமே என்னடா நெகட்டிவாக இருக்காங்கன்னு தோணலாம். இது எல்லாமே எங்கே தரமா வைக்கணும்? உன் தலை மேலே தூக்கி வச்ச அப்படின்னா ஒன்றை அழிச்சிரும். இந்த நிமிஷம் அதை தூக்கி காலடியில் வையு. அதை நசுக்கும் போது தான் உன்னோட பவர் வெளிப்படும். உன் முகம் அழகாகும், உன்னோட ஃபேஸ் பிரைட் ஆகும், உன்னோட தாட்ஸ் பிரைட் ஆகும், கிளியராக இருக்கும். நீ பேசுகிற பேச்சு இன்னும் சுத்தமாக இருக்கும். நீ எல்லாரையுமே புரிஞ்சுக்கிற விதம் இன்னும் அதிகமாகும். உன்னோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். அப்போது லைஃப்பில் சாதிக்கணும்னா முதல்ல உன்னை ஃபிசிக்கலாகவும் உன்னை மென்டலாகவும் உன்னை பாதிக்கிற விஷயம், உன்னை அழிக்கிற விஷயம், உன்னை நெகட்டிவ் பேசுகிற தள்ளுற எந்த விஷயத்தையுமே உன் லைஃப்பில் அலோவ் பண்ணாத, தூக்கி அடி. அதை தூக்கி அடிச்சு அப்படின்னா உன் லைஃப் அடுத்த நிலைக்கு தூக்கி நிறுத்தும். அதுவாகவே உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு போவோம். நான் சொன்னதை தெளிவாக யோசிச்சு பார்த்தோன்னா நிச்சயமாக புரியும். தேங்க்யூ ஸோ மச்.